எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தேச கீர்த்தி அல்ஹாஜ் உஸ்தாத் மௌலவி சஃபா முகமது ஆலீம் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அண்ணல் நபியின் அகமயத்தை அழகாய் எடுத்து எம்புவதற்காய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். ரலீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா வ பி பைஅத்தினா பைஅத்தன் நஊது பில்லாஹி மின் கலபில்லாஹி வ கலபி ரசூலி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகளாகிய குடும்பத்தவர்கள் மீதிலும், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இதர நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும், மெய்நிலை கண்ட ஞானி கௌசினா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், இந்த இடத்தின் நாயகர் குத்புல் மஜீத் ஃபர்துல் வஹீத் ஷாஹுல் ஹமீத் சையத் அப்துல் காதிர் நாகூரியில் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் என்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக இந்த நிகழ்வை சிறப்பாக தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்களே, கல்முனை ஜாமியா மன்பவுல் ஹிதாயா அரபு கலாபீட உலமா மாணவர்களே, கல்முனை முஹியுத்தீன் ஜும்ஆ பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃபினுடைய கௌரவ நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒலிபெருக்கியின் மூலமாக இந்நிகழ்வை இல்லங்களில் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் இந்த உலகத்தில் எவ்வாறு நமக்கு நசீபாக்கி இருக்கிறானோ, அதுபோல எமது மௌத்திலும், மண்ணறையிலும், மஹ்ஷர் பெருவெளியிலும், சுவனத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தையும், அவர்களுக்கு அருகில் வாழுகிற பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, தொடர்ச்சியாக 1501வது வருடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதை சிறப்பித்து நம்முடைய கல்முனை மாநகரம் நாளுக்கு நாள், காலத்துக்கு காலம், வருடத்துக்கு வருடம் சிறப்புகளால் மென்மேலும் மெருகூட்டப்படுகின்றதே தவிர சற்றும் குறையாமல், தளராமல் அனைத்து மக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த மீலாதை சிறப்பிப்பதிலே தங்கள் உயிர், உடல், செல்வம் அத்தனையையும் அர்ப்பணித்திருப்பது இந்த கல்முனை மாநகருக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். இலங்கையில் மீலாதுன் நபி விழாவில் ஒரு முன்னோடியான ஊராக கல்முனை மாநகரம் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஊராக, நல்ல மக்கள் நிறைந்த ஊராக நம்முடைய ஊர் பிரதிபலிப்பது நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற மிக பெரும் பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காகத்தான் சர்வ படைப்புகளையும் படைத்திருக்கிறான். அவர்களுடைய ஒளியின் மூலமாகத்தான் சர்வ படைப்புகளையும் படைத்திருக்கிறான்.
அவர்களுடைய புகழை கொண்டுதான் சர்வ படைப்புகளையும் அவன் சிறப்பித்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இதர நபிமார்களோடு ரசூல்மார்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைப் போல், அவர்களைப் போல் சிறந்த ஒருவரை அல்லாஹ் எங்குமே அடையாளப்படுத்தவில்லை. வரலாறுகளில் இருந்து, குர்ஆனில் இருந்து, ஹதீதுகளில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை இதர நபிமார்களோடு ஒப்பிட்டு நீங்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். அல்லாஹ்வோடு உரையாடுவதில் குர்ஆனிலே புகழாரம் பெற்றவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு பெயர் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசிய நபி என்று அவர்களுக்கு பெயர். ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறு தான் குர்ஆனிலே நீளமாக, ஆழமாக, விரிவாக, பெரிதாக குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல அதிகம் பேசப்பட்ட வரலாறு கொண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வோடு பேச அவர்கள் விரும்புகிறார்கள், அல்லாஹ்வும் அதற்கு விரும்புகிறான். தெரிவு செய்யப்பட்ட இடம் இந்த பூமியிலே தூரு சீனா என்கிற ஒரு மலை. அந்த தூரு சீனா என்கிற மலையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். ஆனால் நமது உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதற்கு தெரிந்தெடுத்த இடம் என்ன தெரியுமா? தன்னுடைய அர்ஷ் என்கிற சந்நிதிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து பேசினான். இரண்டை ஒப்பிட்டு பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூரு சீனா மலையை தேர்ந்தெடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சந்திப்பதற்காக தன்னுடைய சிம்மாசனமாகிய அர்ஷ் என்கிற தளத்துக்கு 7 வானங்களை கடந்து 8வது சிதறத்துல் முந்தஹாவையும் கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறான். இது மாபெரிய வித்தியாசம். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஃபஹ்லல் நஅலைக்க, என்னை சந்திப்பதற்காக உங்களுடைய 2 செருப்புகளையும் கலட்டிவிட்டு வாருங்கள் மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். குர்ஆன் எப்படி? ஃபஹ்லல் நஅலைக்க, மூசா அலைஹிஸ்ஸலாமே நீங்க 2 செருப்பையும் கலட்டி போட்டு என்ன சந்திக்க வாங்கன்னு சொல்லி சொன்னான். ஆனா நமது உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அர்ஷுக்கு அழைக்கிற பொழுது அவர்கள் அணிந்திருந்த செருப்புக்களை கூட கலட்டாமலே வாருங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அணிஞ்ச செருப்புக்குரிய மரியாதை இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த செருப்புக்குரிய மரியாதை அது. அணிந்திருந்த செருப்பில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற நபிமார்களை விட வேறுபடுத்தி சிறப்புப்படுத்தி காட்டியிருக்கிறான். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட எத்தனை கூட்டத்தார்கள் இருந்தாங்க? 12 கூட்டத்தார்கள் இருந்தாங்க. 12 கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு தடவை தண்ணீர் தேவை ஏற்படுகிறது. மூசா நபியோடு இருந்தவர்களுக்கு அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னோட கூட இருக்கிற 12 கூட்டத்தார்களுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், உங்களோட கையில் இருக்கிற அந்த அற்புதமான கைத்தடி இருக்கிற அசா, அந்த அசாவால அண்ணா இருக்கிற கற்பாறைக்கு நீங்க அடிங்கன்னு அல்லாஹு தஆலா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கற்பாறையின் மீது அடித்தார்கள். அடித்த உடனே ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா, 12 நீரூற்றுக்கள் அந்த பாறையிலிருந்து பீரிட்டு ஓடின என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து தண்ணி தட்டுப்பாடு வரையும்
எங்க என்ன செய்ய சொன்ன அல்லாஹ் தாலா? அந்த பாறையில் அடிங்க, பாறையில அடிங்க. அதிலிருந்து 12 நீரூற்றுக்கள் ஓடின. சாதாரணமாக கற்பாறைகள்ல நீரூற்று இருப்பது சில பிராந்தியங்கள்ல சாத்தியமானது. இப்ப நம்ம இலங்கையில கூட மலை பிரதேசங்கள், மத்திய மலைநாட்டு பகுதியில பாறைகள்ல இருந்து நீரூற்று வரும், சாத்தியம் தானே. அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னான்? நீங்க 12 உங்களோட கைத்தடியினால் அடியுங்கள் என்று சொன்ன பொழுது பாறை பிளந்து 12 நீரூற்றுக்கள் வழிந்தோடின. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் நமது உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணத்தில் 1400 சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு கூட செல்கிறார்கள். இந்த 1400 சஹாபிகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. சஹாபிகளுக்கு மட்டுமல்ல, அந்த சஹாபிகள் பயணித்த ஒட்டகைகளுக்கும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் கிட்ட கேட்கையும் இல்லை, பாறையில் அடிக்கையும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைத்தடியை கொண்டு அவர்கிட்ட போய் அற்புதம் காட்டையும் இல்லை. ஒரு சஹாபி அழைத்தார்கள். அந்த சஹாபியுடைய கையிலே ஒரு தோல் பை இருந்தது, தாருங்கள் என்றார்கள். தன்னுடைய கையை அந்த பைக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள், அசைத்தார்கள். மீண்டும் எடுத்து திறந்து பார்க்காம எல்லாரும் எடுங்கன்னு சொன்னாங்க. 1400 சஹாபாக்கள். ஒரு 2 லிட்டர் போத்தல் மாதிரி வச்சு கொள்ளுங்களேன், ஒரு 2 லிட்டர் போத்தல் மாதிரி ஒரு தோல் பை. 1400 சஹாபிகளும் தங்கள் உடல்களை சுத்தம் செய்து வயிறு நிரம்ப அருந்தி அவர்களுடைய பாத்திரங்களிலும் நிறைத்துக் கொண்டு அந்த 1400 சஹாபிகளும் பயணித்து வந்த ஒட்டகைகளுக்கும் அருந்த கொடுத்து அந்த தண்ணீர் வற்றவில்லை. யமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅதன் மின் இஸ்பஐஹி ஃபரௌ வல் ஜைஷ பில் மததி மௌலாய ஸல்லி வஸல். தன்னுடைய கைவிரல்களின் இடையில் இருந்து நீரூற்றுக்கள் பீரிட்டு ஓடிய நாயகமே யா ரசூலல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாறையிலிருந்து நீரூற்றுக்கள் பீரிட்டு ஓடின. ஆனால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் கை விரல்களில் நின்று நீரூற்றுக்கள் பீரிட்டு ஓடியதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பெரும் படை, 1400 சஹாபிகள் உடல்களையும் சுத்தம் செய்து பாத்திரங்களையும் நிறைத்து வயிறு நிரம்ப குடித்து ஒட்டகைகளுக்கும் தண்ணீர் கொடுத்தார்கள். ஒரு பைதான். சில அறிஞர்கள் ஜம்சம் நீரை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கை விரல்களில் நின்று ஊறிய அந்த நீர் சிறந்த நீர் என்று அறிஞர் பெருமக்கள் கூட சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சிறந்த நீர் எது என்று கேட்டால் நம்ம எல்லாம் சொல்லுவோமே, ஜம்சம் தண்ணீர். அது எங்க வந்த? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பாதம் பட்ட இடத்திலிருந்த வந்த, காலில் இருந்து வரல, காலில் இருந்தா வந்த. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல காலில் இருந்து அந்த தண்ணி வரல, அவர்களுடைய பாதம் பட்ட இடத்திலிருந்து, அதுக்கும் பூமியில இருந்தா வந்துச்சு. பூமியில தண்ணி இருக்கா இல்லையா? இருக்கு. வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அற்புதமாக வந்தது. மூசா நபி அடித்த பாறை, பாறையில் நீர் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆனால் அற்புதமாக வெளிவந்தது. ஆனால் அசாத்தியமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தில் நின்று சுரந்த நீர் இருக்கிறதே, பீரிட்ட நீர் இருக்கிறதே, அந்த நீர்தான் உலகத்தில் மிகச்சிறந்த முதற்தர நீர் என்று அறிஞர்கள் சொல்லுகிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை ஏற்பட்டிருந்தது. இதுதான் மற்ற நபிமார்களுக்கு இடையில உள்ள வித்தியாசம். மற்ற நபிமார்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், அழகில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகச் சிறந்த ஒரு அழகான நபி. ஆனால் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாக்கள் அந்த முகத்தின் அழகுல லயிச்சு தங்களோட கைகளை பழம்பட்ட கிட்ட பழத்துக்கு பதிலாக கையை வெட்டிக்கிட்டாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரன்பை, அழகை யாராவது ரசித்தால் அவர்கள் கரங்களை அல்ல, தங்கள் உள்ளங்களையே பலி கொடுத்து விடுவார்கள். அந்த அளவு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வாக பேசி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க,
சந்திரன் முழுமையாக இருக்கிற தினத்திலே, பௌர்ணமி தினத்திலே நாங்க சந்திரனையும் பார்ப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தையும் பார்ப்போம். சந்திரனை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எங்களுக்கு கடும் பிரகாசமானதாக இருக்கும் என்று சஹாபா பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களால் கூட, குறிப்பாக குர்ஆனிலே அதிக வரலாறு பேசப்படுகின்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு மாத்திரம் ஒப்பிட்டால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட பல மடங்கு மேலானவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார்கள். சரி, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அன்பு வைக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்க அல்லாஹ்வை அன்பு வைக்கணும் என்று விரும்புறீங்க, அப்படி விரும்பினால் ஃபத்தபிஊனி, எனக்கு பின்னால் வாருங்கள், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான் என்று நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளுக்கு அல்லாஹ்வை அன்பு வைக்கணும். நம்மள அல்லாஹ் ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். ஏத்துக்கணும். ஏன் ஏத்துக்கொள்ள மாட்டான்? அல்லாஹ் ஏத்துக்கொள்ற அளவுக்கு நம்மட தகுதிகள் இல்லை. அதை அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மத்அமுஹு ஹராம், மல்பஸுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், உதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, மனிதன் அவனுடைய உடை ஹராமாக இருக்கிறது, அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய பானம் ஹராமாக இருக்கிறது, ஆனா அவன் ஒட்டுமொத்தமாக ஹராமாலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ் கிட்ட என்ன கேட்க தெரியுமா? யா ரப்பு யா ரப்பு, இறைவா எனக்கு இதத்தா, எனக்கு அதைத்தாண்டு மனுஷன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எங்க பதில் கொடுக்கப்படும்? அப்ப மனிதன் தன்னை இறைவனிடத்திலே யா ரப்பு என்று கேட்பதற்கான தகுதியை இழந்து நிற்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் மனச்சாட்சி சொல்லும், நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டு அல்லாஹ் தார அளவுக்கு நம்ம அல்லாஹ்க்கு தகுதியானவங்களா இருக்கிறோமா என்று நம்மளுக்கு தெரியும். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அன்பு வைக்க வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றி வாருங்கள், என்ன பின்பற்றி வாங்கோ, யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை அன்பு வச்சிருவான். இந்த வசனம் புரியுதா? நீங்க அல்லாஹ்வை அன்பு வைக்க போறீங்க, ஆனா அங்க போயிட்டு பார்த்தா அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வச்சிருக்கிறானுங்கிற செய்தி உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாம உன்னை தேடி போறோம், அது நம்மளை தேடி வருது, எப்படி சந்தோஷமா இருக்கும். இதத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர்ந்து நீங்கள் வந்தால் நீங்கள் அன்பு வைக்க வேண்டிய அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான். மட்டுமல்ல, உங்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்களுக்கு பின்னால நாம அல்லாஹ்வை நெருங்குகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சகல பாவங்களையும் மன்னித்து விடுவான். பாவத்தை மன்னிக்கிற விஷயத்துல மட்டுமே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். நிறைய விஷயங்கள் நீங்கள் குர்ஆனை பாருங்கள். மா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்களை தண்டிக்க போவதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் அல்லாஹ் நம்மை தண்டிக்க தயாரில்லை என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹும் இல்லலமு, நாயகமே யா ரசூலல்லாஹ்,
மனிதர்கள் தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செஞ்சு போட்டு உங்ககிட்ட வருவாங்க. எப்படி? நிறைய அநியாயங்கள் பாவங்களை செஞ்சு போட்டு உங்களிடத்துல வருவாங்க. வந்து உங்ககிட்ட வந்து அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க கேட்பாங்க. ரசூலு, நாயகமாகிய நீங்களும் அவர்களுக்காக பிழை பொறுக்க தேடுவீர்கள். அவ்வாறு உங்ககிட்ட வந்து பாவம் செஞ்ச மக்கள் உங்ககிட்ட வந்து அப்படி பிழை பொறுக்க தேடினால் ரஹீமா, அல்லாவை பாவங்கள் மன்னித்த இறைவனாக அந்த அடியார்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள். பாவம் மன்னிக்கப்படுறத இப்ப என்ன எங்க போகணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒவ்வொரு நாளும் 5 வக்துக்கும் மதீனாக்கு போறதா? சுபஹுக்கு, லுஹருக்கு, இல்ல மதீனாக்கு அப்படியே இங்க ஊடு வாசல்லாம் கொடுத்து போட்டு மதீனாவுலயே போய் செட்டில் ஆகுறதா? இல்ல. ஒன்று நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் அங்க இருக்கிறார்களா இருக்கணும். இல்லாட்டி நம்ம இருக்கிற இடத்துல அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உணர்வுகளை, நினைவுகளை, தரிசனங்களை பெறக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பாருங்கள், இன்னைக்கு இந்த மீலாது மௌலுது எல்லாம் கூடாண்டு சொல்றாக்கள். இந்த பள்ளிவாசல்களை பத்தி பெருமையா சொல்லுவாங்க. என்ன? அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் அல்லாஹ்க்கு சொந்தம். வலா ததுல்லா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க அங்க நினைக்க கூடாது, கொண்டாடக்கூடாது, பேசக்கூடாது, அழைக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுவாங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்க்கு சொந்தமாம், அல்லாஹ்வை தவிர ஒத்தரை நினைக்கப்படாதாம். இது ஒரு மொக்குத்தரமான இஸ்லாம். ஏ தெரியுமா? பள்ளி அல்லாஹ்க்கு சொந்தம் என்கிற உண்மை. பள்ளியில தொழுகை யாருக்கு சொந்தம்? அதுவும் அல்லாஹ்க்கு தானே. பள்ளிவாசல் அல்லாஹ்க்கு சொந்தம். பள்ளிவாசல்ல தொழுகை யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு தானே சொந்தம். வஜ்ஜஹத் அப்படித்தானே ஓதுறோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி, இந்த தொழுகை, வ நுஸ்கி, என் வணக்கம், வ மஹ்யாய, நான் உயிர் வாழ்வது, வ மமாத்தி, நான் மரணிப்பது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்க்கு தான். தொழுகையும் அல்லாஹ்க்கு, இதர வணக்கங்களும் அல்லாஹ்க்கு, உயிர் வாழ்வதும் அல்லாஹ்க்கு, மரணிப்பதும் அல்லாஹ்க்கு, பள்ளியும் அல்லாஹ்க்கு, தொழுகையும் அல்லாஹ்க்கு. அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வேற ஒத்தர பேச்சும் தொழுகையில வரப்படா. ஆனால் நாம் தொழுகிற தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாம். எங்க இருந்து சலாம்? நீங்க பக்கத்துல வாரீங்க, பக்கத்துல ஹாஜியார் வாரார், நான் தொழுகையில நிக்கேன், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார். முதல்ல ஹாஜியாரே அரைஞ்சிட்டுவார். அல்லாஹ் ரெண்டாவது. உனக்கு என்ன பகடியாளாண்டு? இங்கால நம்மளோட தெரிஞ்ச ஒரு மச்சாங்காரன் பாரான், அஸ்லாம் அலைக்கும் மச்சான். தொழுகையில நின்றுகிட்டு அஸ்லாம் அலைக்கும் மச்சான்டா அவனையும் அரைஞ்சிடுவான். நீ பேய ஒழுங்கா தொழுடா என்று சொல்லுவான். ஒரு சாதாரணமான ஒருத்தருக்கு தொழுகையில சலாம் சொல்லலாமா? சொல்ல இயலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லவில்லை என்றால் தொழுகை கிடையாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. பள்ளி அல்லாஹ்க்கு சொந்தம், தொழுகை அல்லாஹ்க்கு சொந்தம். ஆனா அந்த தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்லாட்டி தொழுகை உங்களுக்கே சொந்தம் இல்லை, குப்பை தொட்டிக்கு போகும். அப்ப அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறப்ப, புகழ எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறான்? எங்க கொண்டு வச்சிருக்கிறான்? தொழுகைக்குள்ள வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம். சுப்ஹான மௌலிது நம்ம ஓதுறமே, சுப்ஹான மௌலிதுல முதலாவது வசனமே அந்த வசனம் தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சூரத்து தௌபாவுல உள்ள வசனம். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் நின்று உங்களுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையை விளங்கப்படுத்துறதுக்கு நீண்ட நேரம் எனக்கு தேவை. அது இப்ப தொட்ட நண்டா கஷ்டமாகிரும். அது இருக்கட்டும். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் நின்று ஒரு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள். அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும்
பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அந்த நாயகம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அந்த கஷ்டத்தை உங்களுக்கு முதல் அதை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்துல உங்களை விட முதல்ல கவலைப்படுகிறவர்கள் அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இப்படி பாப்பாவும் இருக்க மாட்டார், உம்மாவும் இருக்க மாட்டா, பொஞ்சாதி இருக்க மாட்டா, மாப்பிள்ள புருஷன் இருக்க மாட்டார், பெத்த பிள்ளையும் இருக்க மாட்டா. அது நாம சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். நாளை மறுமையில நீங்க எல்லாரும் வருவீங்க, மஹ்ஷருடைய கொடூரத்தை அனுபவிப்பீர்கள். அந்த நாளில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தால காலை தூக்கி அடிச்சு ஓடுவான். சகோதரன் சகோதரி கிட்ட நிக்க மாட்டான், கிட்ட நிக்க மாட்டாள். உம்மா பாப்பா பிள்ளையா நாமளா, உண்ட வேலை நீ பாரு, எந்த வேலை நான் பாக்குறேன். உம்மா பாப்பா கூட நிக்க மாட்டாங்க. நீங்க பெத்த பிள்ளை பாப்பாண்டு பார்க்க மாட்டா, உம்மாண்டு பார்க்க மாட்டா. நீங்க வருஷா வருஷம் கேக்கு வெட்டி நகை நட்டு போட்டு பட்டு உடுப்பு வாங்கி கொடுத்து தட்டி சட்டை வாங்கி கொடுத்து சல்வார் வாங்கி கொடுத்து அழகு பார்த்த பொஞ்சாதி 1/2 கிலோமீட்டர் அங்காலும் ஓடுவான். யாரும் கிட்ட நிக்க மாட்டா. அம்மா இல்ல, பாப்பா இல்ல, பொஞ்சாதி இல்ல, மாப்பிள்ளை இல்ல, பிள்ளை இல்ல, யாருமே இல்ல. எல்லாரும் நப்சி நப்சி, என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து ஓடிடுவாங்க நாளை மறுமையில. ஆனால் எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நாங்கள் மதிக்கிறோமோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தி யா உம்மத்தி, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால என்னுடைய உம்மத்துக்களே என்னுடைய உம்மத்துக்களே, யா அல்லாஹ் என்ற உம்மத்தை கரை சேர்த்திடு என்று சொல்லுவார்கள். யார் நிப்பா? உம்மா இல்ல, வாப்பா இல்ல, மாப்பிள்ளை இல்ல, புருஷன் இல்ல, மகள் இல்ல, சகோதரன் இல்ல, சகோதரி இல்ல. ஆனால் அந்த கட்டத்தில் கூட எங்களை கைவிடாத ஒரு உறவு இருக்கும் என்றால் அது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஒரு ரசூல் வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ரசூல் தெரியுமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால், உங்களோட காலில முள்ளு குத்தினா அந்த முள்ளு குத்தின வேதனைய நீங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வேதனையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அது உங்களுக்கு கவலை தருவதை விட கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அது கடும் கவலையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரசூல் உங்களுக்கு வந்திருக்காங்க. இங்க நம்மடவன் குந்திக்கிட்டு இவர ஈச்சம்பளத்துல திறத்துக்கு நாயகத்துக்கு மீளாது கொண்டாடலாமா இல்லையா? நாரிசா கொடுக்கலாமா இல்லையா? இவர் வாங்கி கொடுக்குற பூ பிஸ்கத்துக்கு 35 ஆதாரம் தேவை. இவருக்கு கொடுக்கிற சாமான் பூ பிஸ்கட், மைலோ பக்கெட்டும் பூ பிஸ்கட்டும் சின்ன சின்ன ஜாமான் வாங்கி கொடுக்கிற நம்மளுக்காக உயிரை துச்சமாக மதித்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்ன ஷாப்பிங் பேக்குள்ள பூ பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதுக்கு இவருக்கு குர்ஆன்ல ஆதாரம் தேவையா? பூ பிஸ்கத்துக்கு அவல் பிணைஞ்சு கொடுக்கறதுக்கு இவருக்கு குர்ஆன்ல ஆதாரம் தேவையா? கொடுக்குற டொபிட ஒசிலுக்கு குர்ஆன்ல ஆதாரம் தேவை. இந்த ஆதாரம் இருந்தா இவர் அள்ளி இறைக்கிறாள் தானே. ஆதாரம் இருந்தா இவர் கிட்னியை வித்து மீளாது கொண்டாடுறாள் தானே. இவருக்கு அதுக்கு ஆதாரம் தேவை. மீளாதுக்கு என்னதுக்கு ஆதாரம்? அதான் குர்ஆன்ல இருக்கு எல்லாம். அல்லாஹ் தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், சர்வ உலகத்தவர்களுக்கும் ரஹ்மத்தாக நாயகமே உங்களை அனுப்பியிருக்கோம் என்று சொல்லியிருக்கான். அந்த ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நாயகத்தை நினைக்கிறதுக்கு என்னதுக்கு ஆதாரம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லி வச்சிருக்கிறான். சரி, இவர் ஏதோ சஹாபாக்கள், இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சஹாபாக்கள் நாயகத்துக்காக தண்ட ஊடு வாசல், காணி பூமி, ஒட்டக பண்ண, ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, குடும்பம் புள்ள குட்டி எல்லாத்தையும், ஈச்சன் தோட்டங்கள் எல்லாத்தையும் துறந்து போட்டு மக்காவிட்டு மதீனாக்கு போனாங்களே. அப்படி இவர் பெரிய தியாகிற லெவலுக்கு இவர் குர்ஆன்ல ஆதாரம் தேவை பூ பிஸ்கத் கொடுக்கறதுக்கு.
அவல் பிணைஞ்சு கொடுக்கறதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர் இந்த ரசூலுல்லாஹ், அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உயிரை விட மேலானவர்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வச்சிருக்கான். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எவ்வளவோ வாரி இறைத்திருக்கிறார்கள். பெருமானாருடைய வார்த்தைக்காக சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், செல்வங்களை இழந்திருக்கிறார்கள், குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள். இவர் பூபிஷ்கத்தை இழக்கிறதுக்கு ஆதாரம் கேட்க ஒரு சஹாபி கூட ஆதாரம் கேட்கல. எனவே ரஹமத்துல்லில் ஆலமீனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தந்து என்ன சொன்னான் தெரியுமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் முதலில் உங்களுக்காக கவலைப்படுவார். இதை விட பெரிய உறவு இருக்கா? பெரிய உறவு இருக்கா? நீங்க நம்ம மௌத்தா, நீங்க இல்ல நம்ம வச்சுக்கோமே, நம்ம மௌத்தாயினா வாப்பா எவட மட்டுக்கு வருவார், எவட மட்டுக்கு வருவார், கபரடி மட்டுக்கு வருவார். ஒரு தமிழ் பாட்டுல கூட இருக்குது, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கபருக்குள்ள நானும் உங்களோட பழக்க போறேன் வருவானா? மகன் மௌத்தாயினா வாப்பா வருவாரா? உம்மா வருவாவா? சரி பெத்த புள்ள வருவானா? வாப்பா நானும் உன்னோட வந்து படுக்க போறேன், உன்னை விட்டு போட்டு எனக்கு இருக்கேலா, நீ இருக்கிற அந்த இருட்டறையில் நானும் உன்னோட வருவானா? வரமாட்டான். பாப்பா வரமாட்டான், பிள்ளையும் வரமாட்டான். ஆனால் நாம் மௌத்தாகிவிட்டால் நம்மட மண்ணறைக்குள்ளும் நம்மளோட வருபவர் யார் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகன் தான் கபருக்குள்ளேயும் வருவார். புகாரில இருக்கு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மௌத்தாகிவிட்டால் உங்களை கபருக்குள்ள வச்சு அடக்கினா 2 மலக்கு உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க வருவாங்க. அவங்க ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வருவாங்க, ஒரு ஆளை கூட்டி வருவாங்க. வந்து கேட்பாங்க, இவங்களை பத்தி மாதா தகூலு ஃபி ஹக்கி ஹாஸர் ரஜுல், இந்த மனுஷரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. யாரு? நம்மட கபருக்குள்ள ஒரு ஆளை காட்டி முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பாங்க. இந்த மனுஷரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்பாங்க. இவரு நம்மடவரு ஆம்பளையும் தான் பொம்பளையும் தான். நம்மட ஆக்கள் டிரைவிங் லைசனுக்கு கேள்வி பதில் பாடமாக்குற மாதிரி பாடமாக்குற மலக்கு வருவார். டிரைவிங் லைசன்ல கொஞ்சம் கேள்வி இருக்குது, 2 பேப்பர் இருக்கு, இது இல்லாட்டி அது பாடமாக்கிட்டு போற ஓட விட்டா பிடிக்கிற போலீஸ். ஏன்னா பாடமாக்கிகளின் எக்ஸாம் தானே, பழகிகளின் எக்ஸாம் இல்ல. அப்படித்தான் மகிஷருக்கு நம்ம ஆக்கள் போற மௌத்தாகிறோம். அப்படித்தான். எப்படி? மலக்கு வருவார், ரைட் ஓகே, மர் ரப்புக்க, உண்ட ரப்பு யாருன்னு கேட்பார். ரப்பி அல்லாஹ் விட அது. ஒமா தீனுக்க, உண்ட மார்க்கம் என்ன? தீனி இஸ்லாம், இந்த மார்க்கம் இஸ்லாம். ஒமன் நபியுக்க, உண்ட நபி யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் எத்தனை பேரு? உண்ட இஹ்வான், ஒமன் இஹ்வானுக்க, உண்ட சகோதரன்கள் யாரு? இஹ்வானி அல் முஸ்லிமூன், எல்லா முஸ்லிம் என்ற சகோதரர்கள். கேள்வி பாடமாயிட்டு போறாரு. ஆக 7-8 கேள்விதான். டிரைவிங் லைசன்ஸ் பரவாயில்ல, அதை விட குறையத்தான் கபர்ல கேள்வி. இவர் ரெடி ஆயிட்டு போறார். ரெடி ஆயிட்டு போதாம மேல மோதினாரையும் செட் பண்ணி வச்சிருக்கார். மோதினார் இல்லாட்டி மௌலவி, அவர் மேலுக்குன்னு சொல்லுவார், இதா ஜாக்கல் மலக்கானில் கரீமானில் அலீமானில் ஹாயிலானி சாயிலானி முவக்கலானி பிக்க முன்கருன் நகீருன் அலைஹிமா மினல்லாஹி ஸலாம் ஃபஅஜிலசாக்க வைக்கலாக்க வலா யஹூலாக்க வலா யரூஆக்க. இது பாடமா மேலுக்கு ஆலிம் சாஹிபும் மேல இருந்து ஓதுறார், இல்லாட்டி முஅத்தின் சாஹிப் மேல இருந்து ஓதுறார். கபருக்கு இருக்கிறார்களுக்கு இவர் மேல இருந்து விட சொல்லி கொடுக்கார். 2 மலக்கு வருவாக, உனக்கிட்ட கேட்பாக, பயங்கரமா வருவாக. ஜாக்கல் மலக்கானில் கரீமான், சங்கையான மலக்குகள், அலீமான் பிரமாண்டமான மலக்குகள், ஹாயிலான் சாயிலான், கேள்வி கேட்டு உன்னை திடுக்கடிக்கிற மாதிரி வருவாக. இவர் மேலுக்கு சொல்லி கொடுக்கார். தல்கின் கேட்டீங்களா? பொம்பளையில் மைய தடக்க வாரலையே, ஆம்பளையில் தெரியும் தானே, கபரடியே என்ன விட சொல்லி கொடுக்கார். வந்து அவங்க கேட்பாங்க, இவர் பாடமாக்கிட்டு போனது போதாண்டு இவர் மேலுக்கு சொல்லி கொடுக்குறார். தல்கீன் ஓதணும், தல்கீன் ஓத வேணான்னு சொல்லல, தல்கீன் ஓதணும். லக்கீனு மௌத்தாக்கும், உங்களை மௌத்தானாலுக்கு தல்கீன் ஓதுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, ஓதணும். ஆனா விட அது இல்ல, அதுக்கு முதல்ல உள்ள ஒரு கேள்விக்கு விட தெரியணும். என்ன தெரியுமா? ஒரு மனிதரை கூட்டிக்கிட்டு வந்து இவரை பத்தி நீ என்ன சொல்றாய் என்று கேட்பார்கள் மலக்குகள். அது யாரு? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மட வேண்டிய கண்டு இல்லையே தம்பி, அக்கறை பார்த்தாண்டப்பா. ஏன்னா இவருக்கு நபியையும் தெரியா, ரசூலையும் தெரியா. சரி,
ஏற்கனவே நபியை நேரடியாகவோ கனவுலையோ கண்டிலன்னு வச்சுக்கோங்க. எப்பயாவது இதுக்கு பார்த்திருக்கானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றி எவ்வாறு இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புருவங்கள் எவ்வாறு இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எவ்வாறு இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடுகள் எவ்வாறு இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கு எவ்வாறு இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எப்படி இருந்துச்சு, உடல் எப்படி இருந்துச்சு, அங்க லட்சண அடையாளங்களை பத்தி உனக்கு தெரியா? அதெல்லாம் படிக்கிறல்ல. உள்ள என்ன எந்த பியூட்டி பார்லர்ல போயிட்டு கிரீம் அடிச்சு கடிச்சு அவர் தன்னைத்தான் பொலிஷ் பண்ணினேன் தவிர நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எதையும் படிக்கல. அப்ப மலக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கேட்டா இவன் என்ன சொல்லுவான்? தம்பியை கண்டிலே, தம்பி நீங்க அக்கறை பார்த்தானு கேட்பான். இல்ல மருதமுனையா, இல்ல நின்ற ஊரா தெரியா? கண்டிலே நான் அதோட மௌத்தாரால் தெரியா என்று சொன்னா அதோட கதை முடிஞ்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல காட்டப்படும். இது பேர் எனக்கு தெரியாதே என்று சொன்னா அதோட இவன் கதை க்ளோஸ். உண்மையா சரியா ஒரிஜினலா மௌத்தாகிறா அவட தாவன் செத்தான் தம்பி. ஆனால் உண்மையான மூமின்கள் அன்போட மஹப்பத்தோட இஷ்கோட பார்த்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டான். ஹாதா ரசூலுல்லாஹ், இது ஏண்ட உயிருக்கு மேலான ரசூலுல்லாஹ் என்று கபர்ல இவன் சொன்னான் என்று வச்சுக்கொள்ளுங்க. அவனுக்கு என்ன தெரியுமா? மலக்கள் சொல்லுவாங்களாம், நம் கனௌமத்தில் அரூஸ். ஒரு மணமகன் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா அமைதியா உறங்குவானோ அதை போல நீ கியாமத்து நாள் மட்டுக்கு சந்தோஷமா உறங்கு என்று சொல்லுவார்களாம் மலக்கு. கபர சொர்க்கமா நரகமான தீர்மானிக்கிற யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த உலகத்திலிருந்து நம்ம ரெடி ஆகணும். ஒரு சஹாபி வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார், நாயகமே யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஆ, மறுமை எப்ப நாயகமே என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி கேட்டாங்க, மறுமையை பத்தி கேட்கறீங்களே எப்பன்னு, என்ன ரெடி பண்ணி கந்திக்கிறீங்க, மறுமைக்காக நீங்க என்ன ரெடியாக்கி வச்சிருக்கிறீங்க என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த சஹாபி சொன்னார், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் அதிக தொழுகையோ அதிக நோன்பையோ நான் தயார்படுத்தல, ஆனா உண்டு, உங்கள் மீது உண்மைக்குண்மையாக அன்பு வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாளை ஆகிரத்துல என்னோட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த சஹாபிய இஸ்லாத்துல ஒரு முஸ்லீம் கட்டாயம் தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜக்காத்து வசதி இருந்தா கொடுக்கணும், ஹஜ் வசதி இருந்தா செய்யணும், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த சஹாபிக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீதான அன்பு. என்னை மஹ்ஷரிலே அல்லாஹ் நிறுத்தி வைத்து என்னடா அள்ளி கந்திரிக்கா என்று கேட்டா நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த தொழுகைய அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு எனக்கு தெரியா, நோம்ப ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு தெரியா, ஜக்காத்து உம்ரா ஹஜ்ஜி ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு தெரியா, இதர வணக்கங்கள் ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு தெரியா, நாயனே யா அல்லாஹ், என் உயிருக்குயிரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் மீது நான் வைத்த அன்பு பரிசுத்தமானது, நீ விரும்பினா அந்த அன்புக்காக என்னை தரளித்தா. இந்த தைரியம் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு கட்டாயம் இருக்கணும். இப்ப கொஞ்சம் பேர் சொல்லி தர்றாங்க, அவங்க டிரெக்டா சொர்க்கம் போயாம், நாயத்துல ஷபாத்து தேவையில்லையாம், அவரை தொழுகரிக்காம், அவரை நோம்பிரிக்காம், அவரை ஜக்காத்து ஹஜ்ஜிரிக்காம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷபாத்து தேவையில்லையாம். இப்ப ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவுல ஒரு 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 மௌலவி என்று சொல்லி ஒரு மொக்கு ஆலிம் உண்டு. ஆலிமா இருந்தா மொக்கு இல்லாட்டி இப்படி பேச மாட்டான். அப்படி ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, நான் நிறைய அமல் செஞ்சிருக்கேன், நாயகத்துல ஷபாத்து நாயகம் ஷபாத்து செஞ்சுதான் எனக்கு சொர்க்கம் தாரான்னு சொன்னா அந்த சொர்க்கம் எனக்கு தேவையில்லைன்னு பேசிட்டான். எவ்வளவு மடத்தனமான விஷயம். சவுதியில அரசாங்கம் ஆட்சி எந்த கைக்கு வந்தா நாயகத்துல கபருக்கு மேலே இருக்கிற குப்பாவை நான் உடைச்சு தள்ளுவேன் என்று இன்னொரு லூசு பேசுறீங்க. இதானா இவங்களுடைய இஸ்லாம்? இதானா? இதான் சஹாபாக்கள் நாயகத்தை நம்பின லட்சணமா? சஹாபாக்கள் சரியாதான் நம்பினாங்க. சஹாபாக்கள் நம்பியது போல நம்புடா என்று அல்லாஹ் சொன்னதுக்கு இந்த லட்சணம் தான் லட்சணமா? இல்ல. புள்ள ஊட்டிக்கு பொஞ்சாதிக்கு என்ன எல்லாம் செய்யறாய், நான் ஊடு வாசல் கட்டி கொடுத்து நான் பொண்ணெடுத்து பெருமையா பேசுறாங்க சிலாக்கள். சந்தோஷம் பாப்பா, நல்ல விஷயம். என்னதுக்கு நீ கல்யாணம் முடிக்கத்தானே? ஓ. துனியாக்கு தானே? ஓ. ஆகிரத்துக்கு நாயகத்துக்கு என்ன கொடுத்திருக்காய்? ஒன்றும் இல்ல.
காய்க்கிலோ ஈச்சம்பழம் வாங்கி கொடுறான்டா குருவான்ல ஆதாரம் கேட்காய், ஹதீஸ்ல ஆதாரம் கேட்காய். கல்யாணம் முடிக்கிறா பவுன் கணக்குல, ஏக்கர் கணக்குல, அல்லது பர்ச்சேஸ் கணக்குல, மாடி கணக்குல, வீட்டையும் கோடிக்கணக்கில் காசையும் கொடுக்குறாய். ஆனா ஆகிரத்துல கரை சேர்க்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு சும்மா உறவு இல்ல. கபருக்குள் கூட இது கொஞ்சாதிய பொடிக்கு வந்து மலக்கள் கேட்க மாட்டாங்க, தம்பி இந்த மெடத்தை உங்களுக்கு தெரியுமா, மெடத்துக்கிட்ட கேட்க மாட்டாங்க, இந்த பொடியின உங்களுக்கு தெரியுமாண்டு கூட்டிக்கிட்டு வந்து கேட்கிற ஒரு ஆள் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை உண்ட புரிஞ்சு கொள்ளுங்கோ. உங்களோட கபரு கல்மையில் இருந்தாலும், உங்களோட கபரு மருதமுனையில் இருந்தாலும், உங்களோட கபரு சாஞ்ச மரத்தில் இருந்தாலும், உங்களோட கபரு மாளிகைக்காடுல இருந்தாலும், உங்களோட கபருக்குள்ளேயும் அந்த மதீனத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து காண்பிக்கப்படுவார்கள். அதுக்கு கொஞ்சம் பேர் சொல்றாங்க நாயகம் பார்லையா போட்டோவை தான் கொண்டாந்து காட்டுறாமண்டு. என்ன கூட்டிக்கு வர புரோக்கரா? புரோக்கர் வாரண்டா தான் போட்டோ கொண்டாந்து காட்டுறேன். கபருக்குள்ளையும் புரோக்கராடா? கபருக்குள்ள மலக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டா கொண்டாந்து காட்டுறேன் ஹதீஸ் இருக்குதா நம்ப எப்படி என்று தெரியாண்டா ஒத்துக்கிட்டு போ ஐஷன் இல்லையா? மலக்குகள் போட்டோ கொண்டாந்து காட்டுவாங்களாம். யார் இல்லையா அந்த கமராமி? நாயகத்தை போட்டோ பிடிச்சு கொடுத்த கமராமி நாடுறா? எல்லாம் சும்மா தேவையில்லாத சீவன் இல்லாதவன் கதை. இஸ்லாத்தை விளங்குறதுக்கு சீவன் இல்லாதவன், நாயகத்தை அன்பு வைக்க சீவன் இல்லாதவன், ஈச்சம்பழமும் பூபிஸ்கத்துமாவது குறைஞ்சது வாங்கி கொடுக்க சீவன் இல்லாதவன், 1/4 கிலோ இறைச்சிக்கும் அரைக்கொத்து அரிசிக்கும் வக்கில்லாதவன் கதைக்கிற கதை. நாயகம் இல்லை என்றால் இந்த சர்வ உலகம் இல்லை. நாயகத்தினுடைய அருளால் தான் இந்த சர்வ உலகம் படைக்கப்பட்டது. அந்த நாயகத்துக்கு உங்களோட காக்கொத்து அரிசி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய தௌலத்து. இதான் இஸ்லாம். என்னை அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, யாரையும் வஞ்சிப்பதை விட, யாரையும் விமர்சிப்பதை விட ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துனியாவில நாயகத்துக்காக உயிரை கொடுக்க வேண்டிய கடமையில் உள்ள நாம் அதுக்கு தகுதி இல்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை கொடுக்க சஹாபாக்கள் இருந்து முடிச்சு போயிட்டாங்க. இப்ப நம்மளால முடிஞ்ச தர்மங்களை கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம பின்பற்றலாம். இஸ்லாத்தை முழுமையா பேணலாம். ஏவல்களை எடுக்கலாம், விலக்கல்களை தவிர்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியதை எல்லாம் செய்ய வேண்டும், வெறுத்ததை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அந்த பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்க வேண்டும். நம்ம மௌலிது ஓதுறோம், பாட்டு படிக்கிறதாக ஆக்கள் சொல்றாங்க, அது இபாதத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் தண்ட வாளாலும் யுத்தம் செய்வான், நாவாலும் யுத்தம் செய்வான். ஹதீஸ். ஒரு மூமின் இன்னல் முஃமின லயுஜாஹிது பிலிசானிஹி வஸைஃபிஹி. ஒரு மூமின் தண்ட வாளாலும் யுத்தம் செய்வான், நாவாலும் யுத்தம் செய்வான். நாவால யுத்தம் செய்யறண்டா என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் பெருமானாரை புகழ்ந்து கவிதை பாடுவான். மௌலிதுக்கு வாங்க, கவிதை பாடுங்க. இதுல சிறுக்கு இருக்க, இப்ப அதுல ஒரு பிரச்சனை. இந்த மௌலிதுல சிறுக்கு இல்லாத மௌலிது வந்து எழுதுங்களேன். இவ்வளவு காலமா எழுத மாட்டாங்க. சிறுக்கு இருக்கிற மௌலிதை விட்டு போட்டு சிறுக்கு இல்லாத மௌலிது நீங்க எழுதி படிக்கலாமே. ஒவ்வொரு வருஷமும் ஒன்று எழுதலாமே. உங்களுக்கு அரபுல இடி விழுந்துட்டா, உங்களோட கவிதைக்கு காகம் கொத்திட்டா, உங்கள்கிட்ட படிச்சாக்கள் இல்லையா, கவிஞர்கள் இல்லையா, அரபு புலமை பெற்ற ஹஸ்ஸான் இப்னு சாபித்துகள் உங்கள்ட்ட இல்லையா? பார்த்தா ஒவ்வொரு ஆளும் அபூபக்கர் சித்திக்குங்க, உமரே ஃபாரூக்குங்க, உஸ்மானே கனியங்க, அலியே ஹைதருங்க, ஒரு ஹஸ்ஸான் இப்னு சாபித் இல்லையா உங்கள்கிட்ட? இந்த மௌலிது சிறுக்குன்னா நீங்க ஒரிஜினல் மௌலிது தொகுத்து தாங்கல, நாங்களும் சேர்ந்து ஓதுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மகிழ்வதற்கும் ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உண்டு சொன்னான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். இது குர்ஆன் வசனம். அல்லாஹ் உங்களுக்கு தந்த ரஹமத்துக்காக ஃபல்யஃப்ரஹு மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி வச்சிட்டான். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீ இந்த உலகத்தில் சேர்த்திருக்கிற அத்தனையை விட அதுதான் மிகச் சிறந்தது என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நீங்க சொல்லுங்களேன், அல்லாஹ் நம்மளுக்கு தந்த ரஹமத்துல ஆகப்பெரிய ரஹமத்து எது? பிள்ளையா, பாப்பாவா, உம்மாவா, மனைவியா, கணவனா, நகையா, கடல்ல மீனா, காட்டுக்குள்ள மாடா, வயலுக்குள்ள வெள்ளாமையா, புதையல்ல தங்கமா, பூமிக்குள்ள மாணிக்கமா? ஒன்றுமே இல்லை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மிஞ்சிய ஒரு ரஹ்மத்தோ ஒரு நிஅமத்தோ இல்லவே இல்லை. அப்ப யாருக்கு அன்பு நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடணும்? வலியஃப்ரஹு. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் என்று சொன்னான். இல்லையாம் அது போதாதான், தனி லைட்டுக்கு ஆதாரம் தேவையாம். லைட்டு கட்ட
ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் கொச்சி லைட்டு கட்டுங்கள் என்று ஆதாரம் நேரடியாக வேணுமா? மர வெங்காய லைட்டுக்கு ஆதாரம் தேடுவாங்க. கொச்சி லைட்டுக்கு தப்பி தவிர நம்ம ஆதாரத்தை காட்டிட்டாலும் வெங்காய லைட்டுக்கு ஆதாரம் கேட்பாங்க, மர உருளைக்கிழங்கு லைட்டுக்கு ஆதாரம் கேட்பாங்க. குண்டு பல்புக்கு ஆதாரம் காட்டினா ஏவுகணை பல்புக்கு ஆதாரம் வேறையா கேட்பாங்க. அப்ப இது முடிகிற கதை இல்லை. அல்லாஹ் சொன்னான் பல்யஃப்ரஹு, நீ மகிழ்ச்சி கொண்டாடு. எங்கட ஊர்ல சைட்டுகள்ல நாங்க பிறந்த வாழ்ந்த பகுதிகளில் மகிழ்ச்சி இருந்தா கொடி கட்டுவாங்க, லைட்டு கட்டுவாங்க, நர்சா கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு ஸ்வீட் இனிப்பு ஐட்டங்கள் ஹலாவாக்கள் இனிப்புகளை கொடுப்பாங்க. இதான் சந்தோஷம் எங்கட. இதுக்கு அல்லாஹ்வுத்தாலா பிரக்கெட் அடிச்சுன்னு பட்டு எழுதுறதா? பம்பாய் முட்டாய்க்கு ஒரு ஆயத்து, பள்ளி முட்டாசிக்கு ஒரு ஆயத்து, பூபிஸ்கத்துக்கு ஒரு ஆயத்து, லைட்டு பல்புக்கு ஒரு, குண்டு பல்புக்கு ஒரு ஆயத்து, கொச்சின் பல்பு இப்படி குர்ஆன் இறக்குறது. குர்ஆனை இப்படி இறக்கையில கப்பல்லாம் இறக்கணும். அமெரிக்கன் என்ன அப்ரஹாம் என்ன அந்த கப்பல், அந்த கப்பல்லாம் கூட அந்த குர்ஆன் அதான் காணும். நீங்க சொல்ற மாதிரி ஆயத்து இறக்குறேன்டா. ஆக சும்மா இடுவம்பெல்லாம் விட்டு போட்டு உண்மைக்கு உண்மையா பில் மூமினின் ரவுஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு அருள் புரிகிறவராக வந்த ரசூலுல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன், சர்வ உலகத்துக்கும் அருளாக வந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மையிலும் மறுமையிலும் இரண்டுக்கும் இடைப்பட்ட பர்ஸக் என்கின்ற கபருடைய உலகத்திலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் நாம் ஜெயமடைய முடியாது. அர்ஷுக்கு கீழால் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று கரை சேர்க்கும் எனது உயிருக்குயிரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உணர்வோடு ஆனா உண்டு அவங்களோட ஏவல் விளக்கலை சரியா எடுத்துக்கொள்ளணும். தொழாம விட்டு போட்டு நாயகத்தை மீளாது கொண்டாட சொல்லி இது யாரும் சொல்லல. நோம்பு பிடிக்காம தொழாம இஸ்லாத்துக்கு மாத்தமா போதை வஸ்துக்களை பாவிச்சு கொண்டு அதெல்லாம் அல்ல, அதையெல்லாம் விட்டு போட்டு இஸ்லாமிய ஒரு முஸ்லிமாக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொண்ட மக்களாக நாம் அனைவரும் வாழ்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று வரை இதற்கு பின்னரும் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய ஹதீஸுகளை வரலாறுகளை உங்களுக்கு எடுத்து வந்து சொல்றாங்க. அதுகளை எல்லாம் பார்த்து அல்லாஹு தஆலா எதிர்காலத்தில் நல்ல சாலிஹான பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆக்கி தர வேண்டும். இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மனிதர்களாக சாலிஹீன்களாக ஆக்கி தர வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவர்கள் எல்லோரையும் கடற்கரை பள்ளி வளாகத்திலேயும் சுற்றுச்சூழலையும் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ இதுபோல நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தல் புரிவானாக என பிரார்த்தித்து ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரிகளையும் அவர்களின் உன்னதமான வாழ்க்கை நெறிகளையும் மிக அழகாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் தமது சிறப்புரையிலே எடுத்து எம்பிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமாக்களில் ஒருவர் கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல், கல்முனை கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டக தர்கா ஷரீப் நம்பிக்கையாளர் சபையினுடைய விருது தலைவர், ஃபாத்திமத்து சஹரா மகளிர் அரபு கலாபீடத்தினுடைய ஸ்தாபகர் தலைவர், தாருல் சஃபா அமையத்தினுடைய ஸ்தாபகர் தலைவர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தேசகீர்த்தி அல்ஹாஜ் உஸ்தாத் மௌலவி சஃபா முஹம்மது ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மதினாவில் மனம் வீசுகின்ற மக்கத்து மலராய் மதினத்து ஜோதியாய் மக்கள் இன்னல் தீர்க்கின்ற மா மன்னராய் இந்த பூ உலகில் அவதரித்த பூமான் நபியின் மீலாது நபி பெருவிழா கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டக தர்கா ஷரீப் நம்பிக்கையாளர் சபையினுடைய ஏற்பாட்டிலும் உலமாக்கள் மஹல்லா வாசிகள் என்று எல்லோரும் ஒன்று சேர நடாத்துகின்ற மீலாது நபி பெருவிழா 8வது நாள் நிகழ்வுகள் இனிதே நிறைவுக்கு வருகிறது. இந்த சந்தர்ப்ப